வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதோட ப்ரைஸிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல் சொல்லி டைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான லக்ஷ்மி ஸ்டட் வித் ஒரு சின்ன பீட் ஹேங்கிங்கோட பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஸ்டட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் சின்னோண்டு ஸ்டட்டு தானே, அதை நம்ம ஈஸியாக ஒரு 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம், ஒரு 70 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்டட்டோட மோல்டு கடையில் வாங்கணுன்னா 260 ருபீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஷிப்பிங் ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 60லேருந்து 80 ருபீஸ் வரைக்கும் ஆகும். சப்போஸ் சிலிக்கான் மோல்டு நீங்களே பண்ணால் கூட நீங்கள் ஒரிஜினல் ஆன்டிக் பீஸ் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு சிலிக்கான் மோல்டை நீங்கள் பண்ணவும் முடியும், ஒரு இந்த பர்டிகுலர் சின்ன பீஸாக. அதுக்கே உங்களுக்கு ஒரு 260 ருபீஸ்லேருந்து ஒரு 400 ருபீஸ் வரைக்கும் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளே ப்ளஸ் கியர் ஒயர், அதுக்கப்புறம் அதுக்கான டூல், அதுக்கப்புறம் வார்னிஷ், அதுக்கப்புறம் பெயிண்ட், இதெல்லாம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 400 ருபீஸ் மினிமம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இந்த டைமில் நீங்கள் கிளேவை கரெக்டான பக்குவத்தில் நீட் பண்ணிவிட்டு அதை மோல்டில் வச்சு எடுத்து இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி பொறுமையாக இதெல்லாம் செய்வோம். செஞ்ச நம்மளோட டைம் ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அது பெர்ஃபெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரை பண்ண அலோவ் பண்ணுவோம். மினிமம் ஒரு 3 டேஸாவது நீங்கள் இதை காய வைக்கணும். காய வச்சுட்டு இதை நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் ஹஸ்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது சாடஸ்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு 20 ரூபாலேருந்து 50 ரூபா செலவாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டில் இது லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கா, இதை வாங்குவாங்களா, அப்புறம் கஸ்டமர் சர்ச் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஹேஷ்டேக்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ டிஸ்பிளே எப்படி பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இவ்வளோ எனர்ஜி, டைம், அதுக்கப்புறம் உங்களோட லேபர் காஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சு தான் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் அதுக்கப்புறம் ரீட்டைல் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேக் பண்ணும்போது சப்போஸ் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் சேர்த்து பண்ணாதான் நீங்கள் ஃபைனலாக உங்கள் ப்ராடக்ட் ஒன்று போனாலும் இன்னொரு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பெயிண்ட், வார்னிஷ் இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி கஸ்டமர்கிட்ட நிறைய டைம் உங்களோட டைம் எல்லாம் பேசி அவங்க பேரம் பேசுவாங்க. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை விற்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு ஈஸியான பொருள் கிடையாது, சுலபமாக அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரேட் கரெக்டாக தோணுதோ அதை தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ளஸ் பேக்கேஜிங் மெட்டீரியலோட காஸ்ட் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைஸிங் பற்றி இன்னும் தெளிவாக என்னோட அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சேல் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும், இதை பற்றி எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன்.